இது நாலாவது ஒரு ஜாதி இருக்கு, இது முயல் ஜாதி. இந்த ஜாதி ஆண்கள் சின்ன வயசுலயே எனக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்கி தரணும், எனக்கு ஐபோன் தான் வாங்கி தரணும்னு தாயும் தகப்பனையும் நச்சரிச்சு 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 அவர்களை நிம்மதியாக வாழ விடாத ஒரு ஜாதி முயல் ஜாதி. இவர்கள் தான் அந்த ஜங்ஷன் காலேஜுக்கு முன்னால, பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால இதுலெல்லாம் போய் இந்த வாய் பார்த்து நிற்கிற ஜனங்கள். அதுக்கப்புறம் கல்யாணம் முடிந்த பிறகு மனைவியின் ஆதரவில் வாழ்கிறவர்கள். இவர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், நாம நல்ல வசதியான கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம செட்டில் ஆயிடணும் அப்படின்னு ஒரு அந்த மக்களை எதிர்பார்த்து குழிக்குள்ளே இருப்பவர்கள். இவர்கள் வெளியே வர மாட்டார்கள். அதே போல எல்லாம் அந்த பெண்ணு தான் செய்யணும்னு நினைப்பாங்க. ஒரு வீட்டுக்கு வந்தா ஒன்னும் செய்ய மாட்டாங்க, ஆனா மூக்குல இருக்க கோபமும் கௌரவமும் இவர்களுக்கு குறையாது. எல்லாம் அந்த பெண்ணு தான் செய்யணும். அந்த பெண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வேலைக்கு போவதற்கு சாப்பாடு கொடுக்கணும், நல்ல குடிகாரலா இருப்பாங்க, எதையும் யோசிக்க தெரியாது, மற்றவர்களுடைய கஷ்டங்கள் இவர்களுக்கு தெரியவே செய்யாது. தங்களுடைய சுகத்தை மட்டுமே இவர்கள் விரும்பும் குழி ஜாதிகள். அதனால முயல் குழிக்கு தான் வாழும். இந்த இனத்தை சார்ந்தவர்கள் புலி ஜாதி மனிதர்கள். இதனால் மனைவிமார்களே, உங்கள் கணவர்கள் இதில் எந்த ஜாதி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தாய் தகப்பன்மார்களே, இதில் உங்கள் பிள்ளைகள் எந்த ஜாதி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மான் ஜாதி இனத்தால் அதிகமான குடும்பங்களில் கலவரங்கள் வரும். எப்படி என்ன மதிக்கல அப்படி என்ன நிறைய குடும்பங்கள் உடைஞ்சு 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 சின்ன சின்ன வட்டமா மாறிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் இந்த மான் ஜாதி ஆண்கள். அதே போல் இந்த வாழ்க்கையில முன்னேறாமல் மனைவிமார்களே வச்சு தாய் தகப்பனே வச்சு வாழ்கிற ஒரு ஜாதி ஆண்கள் உண்டு. இந்த ஆண்களால் அந்த குடும்பம் நரக வாழ்க்கை அனுபவிக்கும். இந்த வகை ஆண்களை உங்களுக்கு உங்கள் புருஷர்கள், உங்கள் பிள்ளைகள் எந்த வகை ஆண்கள் என்பதை நீங்கள் இதில் தெரிந்து கொள்ளுங்கள்.